அண்மை செய்தி. கோவை மாவட்ட முன்னாள் ஆட்சியர் கிராந்திகுமார் பாட்டலுக்கு 1 மாதம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மாவட்ட முன்னாள் ஆட்சியர் கிராந்திகுமாருக்கு தற்போது அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்ட வருவாய் அதிகாரி ஷர்மிளா, வருவாய் கோட்டாட்சியர் கோவிந்தன் ஆகியோருக்கு தலா 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மகேஸ்வரி, இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. கோவையைச் சேர்ந்த 74 வயது முதியவர் ஜான்சாண்டி என்பவருக்கு சொந்தமான நிலத்தினுடைய பட்டா ஆவணத்தில் சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்டுள்ள இருவரது பெயரை நீக்குவது குறித்து விசாரித்து 2 மாதங்களில் உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிடுகிறார்கள். இந்த உத்தரவை குறித்த காலத்தில் அமல்படுத்தவில்லை என கூறி கோவை மாவட்ட முன்னாள் ஆட்சியர் கிராந்திகுமார் பாட்டில், மாவட்ட வருவாய் அதிகாரி ஷர்மிளா, வருவாய் கோட்டாட்சியர் கோவிந்தன் மற்றும் கோவை வடக்கு தாலுகா தாசில்தார் மணிவேல் ஆகியோருக்கு எதிராக ஜான்சாண்டி என்பவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்றை தொடர்கிறார். இந்த வழக்கை விசாரித்த நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் குறித்த காலத்தில் விசாரணை நடத்தி உத்தரவு பிறப்பிக்காத கோவை மாவட்ட முன்னாள் ஆட்சியர் கிராந்திகுமார் பாட்டில் மற்றும் மாவட்ட வருவாய் அதிகாரி ஷர்மிளா, வருவாய் கோட்டாட்சியர் கோவிந்தன் மற்றும் கோவை வடக்கு தாலுகா தாசில்தார் மணிவேல் ஆகியோர் நீதிமன்ற அவமதிப்பு குற்றம் புரிந்துள்ளதாக தீர்ப்பளித்தார். கோவை மாவட்ட முன்னாள் ஆட்சியர் கிராந்திகுமார் பாட்டில், மாவட்ட வருவாய் அதிகாரி ஷர்மிளா, வருவாய் கோட்டாட்சியர் கோவிந்தன் ஆகியோருக்கு தலா 10,000 ரூபாய் அபராதம் விதித்த நீதியரசர் இந்த தொகையை மூவருமே தங்களுடைய சொந்த ஊதியத்தில் இருந்து மனுதாரருக்கு இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள். அதே சமயம் உத்தரவை அமல்படுத்த வேண்டிய தாசில்தார் மணிவேலுக்கு 1 மாத சிறை தண்டனை விதித்த நீதியரசர் 1 மாத அந்த ஊதியத்தை மனுதாரருக்கு இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். மேலும் மேல்முறையீடு செய்ய ஏதுவாக தாசில்தாருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை 1 மாதம் நிறுத்தி வைத்து நீதியரசர் உத்தரவிட்டார். இதுபோல மேலும் 2 நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளில் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரில் தாசில்தார் வெங்கட்ராமன் மற்றும் கோவை மாவட்ட ஆதிதிராவிட நலச்சிறப்பு தாசில்தார் ஆகியோர் சீமானத்தி மற்றும் மதுரை கிளை தாசில்தார் சத்யன், வெள்ளலூர் கிராம நிர்வாக அதிகாரி விஜயகுமார் ஆகியோருக்கு தலா 1 மாத சிறை தண்டனையும் தலா 25,000 ரூபாயும் அபராதம் விதித்து நீதியரசர் வேல்முருகன் தீர்ப்பு வழங்கியுள்ளார். அபராத தொகையை மனுதாரர்களுக்கு இழப்பீடாக வழங்க உத்தரவிட்ட நீதியரசர் தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய ஏதுவாக இவருடைய தண்டனையை 1 மாதம் நிறுத்தி வைத்தும் தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மகேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி.